பாட்டு புஸ்தகத்தில் 14ஆம் பாதை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவர் துதிப்பேன் என்ற பாடலை எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நம்ம யாவரும் கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். எக்காலமும் எல்லார் கைகளை தட்டி எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாட்டி பணிந்து உந்த நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. காலமும் ஸ்தோத்தரிப்பே, எந்நேரமும் துதித்திடுவே. எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். எல்லார் கையில் தட்டி எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உந்தன் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று உம்மை துதிப்பேன் நன்றியோடு. உம்மை துதிப்பேன் நல்லவர் என்று துதிப்பேன் நன்றியோடு. நீர் செய்ததை மறக்க கூடும். எல்லார் கையில் தட்டி வாழ்க்கை நீர் தந்ததே, இந்த வாழ்க்கை அவர் தந்தது. செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசிப்பேன் நல்லவர் என்று துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து போனது, உன் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் நீக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்தது. அம்மப்பா செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசிப்பே நல்லவர் என்று துதிப்பே நன்றியோடு. உம்மை துதிப்பே நன்றியோடு. இக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, எந்நேரமும் துதித்திடுவேன். இக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, எந்நேரமும் துதித்திடுவேன். உம்மை தாழ்த்தி பணிந்திடுவேன், உந்தன் நாமம் உயர்த்துவே, தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தே. சத்தத்தை உயர்த்தி நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை துதிப்பேன் நல்லவர் என்று துதிப்பேன் நன்றியோடு. நல்லவர் என்று துதிப்பேன் நன்றி
நன்றியோடு உம்மை ருசிப்பேன் நல்லவர் என்று துதிப்பேன். 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 நன்றியோடு எல்லாரும் கைகள் தட்டி அவரை ருசிக்க வந்திருக்கிற நாம அவர் நல்லவர் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவரை இன்னும் அதிகமாக துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பழைய பாட்டுதலில் சீயோன் கீதங்களே, காலை நேரம் என்ப ஜபஜானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார் என்ற பாடலை கருத்தை உணர்ந்தவள் நமக்கு எல்லாம் தெரிந்த பாடல்கள் நாம் யாவரும் சேர்ந்து நாம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெபமே, எஜமானின் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானின் இயேசு முகம் தேடுவேன், என் கர்த்தாவின் முகம் நோக்குவேன். எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜபஜானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவார். பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவார். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், இந்த மெய் வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், இந்த மெய் வாக்கு நிறைவேறுதே. காலை நேர இன்ப ஜபஜானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். சிலுவை சுமந்தே அனுதினமே, சோராமல் பின் வா என்றாரே. சிலுவை சுமந்தே அனுதினமே, சோராமல் என் பின் வா என்றாரே. அவரோடு
காலம் ஜெயமாகவே அவரோடு பாடு சகித்தாலுவேனே ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே காலை நேரம் ஜபஜானமே கருணை போல் பாதம் காத்திருப்பே அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார் அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார் பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நாள் இலை பாருவே பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நாள் இலை பாருவே பரலோக வாழ்வில் சாமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே காலை நேரம் இந்த ஜபஞானமே கருணை போல் பாதம் காத்திருமே அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார் 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 எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya hallelujah 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 சோத்ரம் 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 அதே சியோன் கீதங்கள் பாடல் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தாலே போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமும் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் ஹல்லேலூயா கூட்டத்தில் மகிழ்ந்தால் போதும் என்று தெரிந்த பாடல்கள் நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம் ஹல்லேலூயா இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் எல்லாரும் கைகளை தட்டி இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து நித்தியமாம் நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் ஹல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் ஹல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான்
வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே எல்லாரும் வாயில் தந்து பாடுவோம். வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவேன். ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லாரும் நாம் உணர்ந்து பாடுவோம். அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷி வழங்கும் போது தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அக மகிழ்வே அன்பராம் இயேசுவோடு அக மகிழ்வே இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொன்னிறம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வே ஒவ்வொரு காயங்களா முத்தம் நன்றியா இருந்து எல்லாரும் மனங்கள் பண்ணிடுவோம். இந்த நீ பாக்கிய வீட்டில் நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த நீ பாக்கிய வீட்டில் நினைக்கையிலே அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயாவே அல்லேலூயா வர்ணிக்க இந்த நாவு போதாதையா வர்ணிக்க இந்த நாவு போதாதையா இந்த இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எல்லாரும் வாய்கள் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு பரைதிரையற்ற பரிசுத்தரோடு ஏழையா பொன்வீதியில் உலாவிடுவே ஏழையா பொன்வீதியில் உலாவிடுவே இந்த இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். ஆமென். எல்லாரும் அவரோடு நாம் வந்திருக்கிறோம். அவரோடு வாழ வந்திருக்கிறோம். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். நமக்கு ஒரே ஒரு ஆசை, அவரை பார்த்தால் மட்டுமே போதும். தேவனுடைய மகிமையில் அவரோடு நாம் சேர வேண்டும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹalleluya, ஹalleluya. எல்லார் கண்களையும் மூடி தேவாதி தேவனை ஆராதிக்க வந்துகிறோம். நமக்கு ஒரே ஒரு ஆசை, அவரை மாற்றம் பார்த்தாலும் போதும். அந்த இயேசு மகாராஜாவை நாம் பார்த்தாலும் போதும். ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசை ஒன்றே ஒன்றுதான். ஹalleluya. அவரை மாற்ற நான் பார்த்தால் போதும். ஆண்டவர் எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம்மை அறிக்கை செய்வோம். இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை. எனக்கு இன்னும் தேவை தீருவை தாருமே. தாழ்மையுள்ளவர் நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். தங்கிடுவே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பேலனுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய. ஆமாப்பா, உமக்கு மாற்றமே நான் சேவை செய்ய அந்த பலன் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தாருமே தீருவை பேரிலோ. உணர்வடைவோம். நிற்பதுவோ கிருபை நிர்மூலமாக. ஆமாப்பா, நிற்பதுவோ கிருபை ஈசனின் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். ஈசனின் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்துக்கொள்ள தாருமே. என்னை காத்துக்கொள்ள கிருபை தாருமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஆமாப்பா, ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இந்தடி நாத்திரும் நாமத்திலும் நாங்களும். எல்லாரும் வாய்கள் திறந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இந்தடி நாத்திரும் நாமத்திலும் நாங்களும். இத்தனை மகத்துவமுள்ள பாதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பரவியின் பொழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதையுது என் கிருபை, எத்தனை ஆச்சரியம். தெய்வாண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. உம்மை இல்லாமல் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஆண்டவரே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வில் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வில் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலியும் நீயாவாய். எனது ஆளனும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். எனது ஆளனும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா எல்லாரும் பரலோக பாஷையிலே எல்லா பரத்துக்கண்டருக்கா கைகளை உயர்த்தி உன்னத தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த ஆராதனை தேவன் பிரியப்படுவாராக. ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா
மனமிரங்கு. பரதேசி நான் உமை அழைத்தேன், மனமிரங்கு தேவா மனமிரங்கு. பரதேசி நான் உமை அழைத்தேன், மனமிரங்கு தேவா மனமிரங்கு. மரமரம் நான் உமை அழைத்தேன், மனமிரங்கு தேவா மனமிரங்கு. பட்டமரம் நான் உமை அழைத்தேன், மனமிரங்கு தேவா மனமிரங்கு. மனமிரங்கு தேவா மனமிரங்கு. மனமிரங்கு தேவா மனமிரங்கு. சத்துரு சோதனைகளை, பலவீனங்களை, உபத்திரவங்களை, வேதனைகளை கொண்டு வருவான். ஆமென். அது விசேஷமாக யாருக்கு அதிகம்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அதிகம். அதனால தான் யோவான்ல வாசிக்கிறோம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனால் நம்முடைய தேவன் ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எது இருக்குதோ இல்லையோ கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட இருக்குது, அது போதும் நமக்கு. ஆமென். இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஒருவர் தேர்ச்சி கொள்ளுங்கள் என்று சொல்லி தெசலோனிக்கேயிலே நாம் வாசிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். இந்த நாட்களில் கூட நான் என்னுடைய கவனத்தை இந்த பேதுரு நிருபத்திற்கு நேராக திருப்பும் பொழுது, அந்த பேதுரு நிருபத்திலேயும் அதே கடைசி கால குறித்துதான ஒரு எச்சரிப்பின் செய்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனக்கும் சரீரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் பத்த பலப்படுத்துவார்னு சொல்லி நிற்கிறேன். நீங்கள் ஜெபங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தயவுசெய்து உங்க ஜெபங்களிலே என்னை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. நான் நினைச்ச அப்பேற்பட்ட பரிசுத்தவானே ஜெபிக்க வேண்டும், சபையார் அவனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கும்போது நான் அவன் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற வார்த்தையை உச்சரிக்க கூட தகுதி இல்லாதவன். நான் கண்டிப்பாக உங்களிடத்த ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறது என்னது, அது தப்பில்லை நான் நினைக்கிறேன். ஆமென். நீங்கள் ஜெபித்தும் வருகிறீர்கள். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ நேராக இந்த பேதுரு 2 பேதுரு, விசேஷமாக 2 பேதுருல இருக்கிற ஒரு 2 அந்த பேதுனுடைய முழு நிருபத்தையும் நீங்கள் வாசித்தீங்களன்னா நிச்சயமாகவே படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று பேதுரு குறித்து நம்ம மீன் பிடிக்கிறவன், 2வது என்னது படிப்பறிவு இல்லாதவன் என்று சொல்லி. ஆனால் நான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நிருபங்களுக்கு பின்பு அதை புரிந்து கொள்ள மிகவும் அரிதாகவும் மிகவும் கஷ்டமானதாகவும் இருக்கிற ஒரு நிருபம் என்றால் பேதுரு என்று நான் சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்ட ஒரு வசனத்தை வாசியுங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுலை குறித்து இங்கே சொல்லுகிறார். யாரை குறித்து சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த 16வது வசனத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வாசிங்க பிரதர். எல்லா நிருபங்களிலும் இவரை குறித்து பேசி இருக்கிறான் என்று யாரை குறித்து சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லுகிறார். வாசிங்க, தொடர்ந்து வா. அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அப்படின்னு என்ன சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னது? பவுல் சொல்லிய காரியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ரேர். உங்களுக்கு நல்லா தெரியும், எலியாவினுடைய இன்டராக்ஷன்ல உங்களுக்கு இருக்குது, ரட்டத்தனையான பலன் என் மேல இறங்கணும்ட்டு எலிசா கேட்கிறாரு. எலியா என்ன சொல்றாரு? ரொம்ப அரிதானவைகளை நீ கேட்டேன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த பேதுரு சொல்லுகிற கடைசி காலத்தை குறித்து சொல்லுகிற 2 காரியங்களை உங்களோடு கூட நான் தேவன் நம்மத்திலே பேச அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீதிமொழிகளை தினமும் வாசியுங்கள். 31 அதிகாரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அதிகாரம். நான் என்ன சொன்ன, புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இதை படித்தா புரிய மாட்டேங்குது. வெறும் இது சுவிசேஷ புத்தகங்கள் மாத்திரம் வாசிச்சுட்டு காலத்தை ஓட்டலான்னு நினச்சிடாதீங்க. நிருபங்களையும் நீங்கள் வாசியுங்கள். ஆமேன். நீங்கள் ஆவிக்குள்ளாய் ஆழங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல அது உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஆமேன். ஏன்னா நான் செய்கிற காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த நாட்கள் அதிகமாக நான் என்ன பண்ண தெரியுங்களா, புதிய ஏற்பாட்டை நான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. புரியுதோ புரியலையோ, ஆனால் ஒன்று, ஆண்டவரே எனக்கு புரிய வைக்கும். வசனங்களை நல்லா புரிஞ்சிட்டோம்னா அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா வேறு எதுலையும் கிடையாது. ஆமேன். அல்லேலூயா. தாவீது யோனத்தானை பார்த்துட்டு, ஸ்திரீயினுடைய ஸ்நேகத்தை பார்க்கல உன்னுடைய ஸ்நேகம் அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறல, நான் அதை மாதிரி சொல்கிறேன். நான் அந்த வசனத்தினுடைய ஆழத்தை, அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நான் புரிந்து கொண்ட போது, ஒரு ஸ்திரீயினுடைய ஸ்நேகத்தை பார்க்கலும் அதிகமான ஒரு அன்பை தேவன், ஒரு நல்ல மகிழ்ச்சியை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த பேதுரு இங்கே 2 விதமான கூட்டத்தாரை குறித்து மிகவும் அதிகமாய் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அவபக்தி உள்ளவர்கள். ஒன்று யாரு? அவபக்தி உள்ளவர்கள். வேண்டும் என்றால் வாசியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி, அங்க இருக்கிற வார்த்தைனா அவபக்தி உள்ளவர்கள். ஆமேன். அல்லேலூயா. அதே 6வது வசனத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னா அவபக்தியாய் நடப்பவர்கள். ஆமேன். அல்லேலூயா. அதே 9வது வசனத்தினா இன்னொரு கூட்டத்தாரை நம்ம பார்க்க முடியாது, தேவ பக்தி உள்ளவர்கள். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பேதுரு நீங்கள் நல்ல நினைவுகள் வைத்து கொள்ள வேண்டும். என்ற செய்தி என்னவென்று பார்க்கும் பொழுது அவபக்தி உள்ளவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள். அவபக்தி உள்ளவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அவபக்திக்கு என்னன்னு போட்டுனா அன்காட்லி. அவபக்தி என்றவங்க யாரு கொஞ்சம் சொல்லுங்க. தேவன் இல்லாதவர்கள். தேவன் இல்லாதவர்கள் தான் யாரு? அவபக்தி உள்ளவர்கள். ஒரு கூட்டமே சொல்ல முடியும் அவபக்தி உள்ளவர்கள் யார் என்று. தேவன் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று, கடவுள் என்று, கர்த்தர் என்று அவர்கள் அறியாதவர்கள், பரியாசக்காரன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள். ஆமேன். ஸோ இந்த அவபக்தி கூட்டத்திலே இந்த பரியாசக்காரரும் நாம் சேர்க்க முடியும். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வேணா ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கள். யார் அவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி வாசிங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை எல்லாரும் மன்னிங்கள். ரோமர் 1:18. ரோமர் 1:18 நீங்கள் வாசிங்கள். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும், அதாவது சத்தியம் என்ன தெரியுங்களா? தேவன் இயேசுதான் சத்தியம் என்று சொல்லி இயேசுவை அவமதிக்கிறவர்கள், தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களை தான் நாம் என்னன்னு சொல்றோம்? அவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்றோம். அவங்களிடத்துல என்ன இருக்காது தெரியுமா? தேவ பக்தி இருக்காது. ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களிடத்திலே இருக்காது. உண்மையான தேவன் இயேசு ஒருவரே என்கிறதான ஒரு அறிவும் அக்கறையும் அந்த நாலேஜ் அவங்களே இருக்காது. இப்பேற்பட்டவர்கள் தான் நாம் என்ன சொல்றோம் தெரியுமா? அவபக்தி உள்ளவர்கள். ஆமேன். அல்லேலூயா. அதே 21ஆவது வசனத்திலே கூட நம்ம வாசிக்கிறோம். இந்த அவபக்தி உள்ளவர்கள் யார் என்பதை, அவர்கள் தேவன் என்று அறிந்தோம் அவரை தேவன் என்று மகிமை, அதாவது தேவன் என்று அறிந்தோம் அவரை தேவன் என்று என்ன பண்ண மாட்டான் தெரியுங்களா? அவரை ஆராதிக்க மாட்டார்கள். ஆமேன். மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்களோட இருதயம் இருள் அடைந்திருந்தது. ஆமேன்.
28வது வசனத்தோட இந்த தேவ அவபக்தி உள்ளவர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனை அறிவும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதவர்கள். இந்த உலகமே என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? அவபக்தி உள்ளது. இந்த உலகமே தேவன் இல்லாமல் இருக்கிறவர்கள். உலகத்துல தேவன் இல்லாமல் இருக்கிறவர்கள் எல்லாம் யார் தெரியுங்களா? அவபக்தி உள்ளவர்கள். அவர்களை தேவன் என்று அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். ஆமென், அல்லேலூயா. இவர்கள் ஒரு கூட்டம் தான் யார் தெரியுங்களா? பரியாசக்காரர். இந்த பரியாசக்காரர் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இன்றைக்கு நாம் கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. அந்த இப்ப 3வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 2 கொரிந்தியர் 3:3. முதலாவது, நீ அறிய வேண்டியது என்னவெனில், அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு 5 சபை இருக்கிறது. அந்த 5 சபையும் கிடையாது, அது நம்முடைய சபைக்கும் சொல்லுகிற காரியம்தான். நம்முடைய சபையா புதிய ஏற்பாட்டின் சபையா பழைய ஏற்பாட்டின் சபையா? சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டின் சபை. சோ இதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களுமே நம்முடைய சபைக்கும் நமக்கும் சேர்த்து தான் என்னது? ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பிரதர். கடைசி நாளில் பரியாசக்காரர் வந்து, அதாவது நான் என்ன சொன்னேன்? அவபக்தி உள்ளவர்கள். கடைசி நாளிலே யார் வர்றாங்க? பரியாசக்காரர். இந்த அவபக்தி உள்ளவர்கள் பரியாசக்காரர் ஒரு கூட்டம் என்று சொன்னேன். கடைசி நாளில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, விசேஷமாக அவங்க சொல்லுகிற காரியம், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குதத்தம் எங்கே? இதை காரியத்திற்கு நாம் ஆழங்களுக்குள்ளாய் அது அர்த்தத்துக்குள்ளாய் நான் கடந்து செல்வதற்கு முன்பதாக பக்தி உள்ளவன் யார் என்பது காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். யார் அவபக்தி உள்ளவர்கள் என்கிற காரியத்தை வசனத்தின் மூலமாய் வேதத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டோம். ஆமென், அல்லேலூயா. யார் அவபக்தி உள்ளவர்கள்? அவரை தேவனை தேவன் என்று அறிந்தோம். சொல்லுங்க. ரோமர் 1:21. ரோமர் 1:21 வாசிங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்கள். அவரை தேவன் என்று அறிந்தோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார். இவர்கள் தான் யாரு? நீங்க யாராவது இந்த காரியத்தை, இந்த வசனத்துக்கு உள்ளாய் நீங்க வர்றீங்களா? எல்லாம் அந்த வசனத்தை திறங்க நீங்க வாசிங்க. யாராவது அந்த வசனத்துக்குள்ளாய் நீங்க வர்றீங்களா? ஏதாவது ஒரு காரியத்தால் சொல்லப்பட்டிருக்கு, ஏதாவது காரியத்துக்குள்ள நீங்க வர்றீங்களா? இல்லை. பியூட்டிஃபுல். யார் சொன்னது? இந்த மைக்கா? ஓகே. ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. கடமீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மீண்டுமாய் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க சொன்னேன். அதாவது ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
அங்கே யார் அவபக்தி உள்ளவர்கள், யார் தேவன் இல்லாதவர். தேவன் இல்லாதவன் தான் யாரு? அவபக்தி உள்ளவர். அவங்க என்ன செய்யறாங்க? அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத இருதயம் உடையவர்கள். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், நம்மளை யாரும் எவரும் இந்த வசனத்தின் பிரகாரம் இருப்பது கிடையாது. ஆமேன். அல்லேலூயா. அப்ப நம்ம எந்த கேட்டகரிக்கு நம்ம போறோம் தெரியுமா? நாம் பக்தி உள்ளவன். ஆமேன். அல்லேலூயா. ஒரு பெரிய பாக்கியம்னா தெரியுமா? நம்மை தேவன் அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமேன். அல்லேலூயா. அது இல்லவே ஒரு நடக்க முடியாத, உலகத்தில் ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆமேன். ஸோ நீங்கள் சங்கீதம் 4:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்கள். சங்கீதம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஆமேன். நீ யார் தெரியுமா? அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆமேன். ஹலோ, அந்த வசனத்தினுடைய ஆழம் உங்களுக்கு புரியுதுங்களா? நீ யார் தெரியுங்களா? நீ யார் தெரியுமா? நீ தேவனாலே அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ. அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தினுடைய சுதந்திரவாளன், சுதந்திரவாளியாய் கர்த்தர் உன்னை தமக்காக அவர் தெரிந்து கொண்டார். இந்த நல்ல தேவனை நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்திலே யார் பக்தி உள்ளவன் என்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நாம் வசனத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். வாசியுங்கள். யாக்கோபு 1:27 வசனம். யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் எல்லா, தயவுசெய்து இந்த வசனத்தை நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாசிங்க. எப்பெல்லாம் வாசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் வாசிங்க. எல்லாம் எடுத்துக்கொள்ளட்டும் சிஸ்டர். வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதைவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்து. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இப்போ இந்த ஒரு காரியம் வந்தனால ஒரு காரியத்தை நான் குறுக்கிட்டு சொல்லுகிறேன். நல்லா தெரியும் உங்களுக்கு, மகள் நவ்யா, சகோதரன் சாம், இவர்கள் பிள்ளைகளுக்கு நேற்று வாட்ஸ்அப் ஏடிசி ஃபேமிலியோட போட்டிருந்தோம். ஹாஸ்பிட்டலில் ஈகாட்டில் இருக்க ஜேவியர் ஹாஸ்பிட்டலில் அந்த பிரசவத்திற்காக அவருக்கு அட்மிட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி தேவன் இந்த காலில் ஃபோன் பண்ணார். பிரதர், தேவன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பெண் குழந்தை கத்தர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளையினுடைய பிறந்த குழந்தையினுடைய சுகத்திற்காக அந்த சகோதரி நவ்யா சாமிக்கு நவ்யாக்கு தேவன் நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கத்தர் தரும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். கத்தரங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ வாசிங்க சிஸ்டர். திக்கற்ற பிள்ளைகளும் உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதற்கும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத பக்தியாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தேவன் என்று மகிமைப்படுத்துகிறோம். நல்லது. தேவபக்தி குருவன் செய்கிற காரியம் என்னது? கர்த்தரை தேவன் என்று மகிமைப்படுத்துகிறோம். நல்லது. அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர்றோம். நல்லது. காணிக்கை கொடுக்கிறோம். நல்லது. பரிசுத்த ஆவியினாலே நிரம்புகிறோம். நல்லது. அல்லேலூயா. இவை எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக நல்லது, மிகவும் பிரதானமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? யார் பக்தியான்னு பார்த்தீங்கன்னா தேவ பக்தி உள்ளவன் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறவனே. அல்லேலூயா. உலகத்தினுடைய ஸ்மெல் நம்மிடத்துல வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த உலகத்தினுடைய ஸ்மெல்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ சென்ட் எடுத்து அடிச்சுக்கிறது நான் சொல்ல வரல. உலகத்துக்குரிய எந்த காரியமும் நம்மிடத்திலே இல்லாமல் இருக்கிறதா என்று சொல்லி அவைகளை மிகவும் நேர்த்தியாக நாம் பாதுகாத்து கொள்ளுகிறோமே, அதுதான் உண்மையான பக்தி. அல்லேலூயா. 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 கர்த்தர் அப்பேற்பட்ட நிலைமைகளுக்குள்ள, அப்பேற்பட்ட காரியங்களுக்குள்ள அவர் வரும்பொழுது கரை திரை அற்றவர்களாய், கரை இல்லாதவர்களாய், பிழை இல்லாதவர்களாய்
வாரும் இயேசுவே என்று அவர் வரும்போது அவரை நோக்கி வாரும் என்று கூப்பிடுவதான அவருடைய புத்திரவான்களை கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. இப்போது நாம் செய்திக்கு கடந்து செல்லும். இந்த அவபக்தி உள்ளவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? 4வது வசனம், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குதத்தம் எங்கே? இந்த உலகம் உண்டாகி எத்தனை நாள் ஆச்சு? சொல்லுங்க சொல்லுங்க. 4000 ஆண்டு பிரதர் சொல்றேன். நீங்க சொல்லுங்க ஐயா. 4000மா? கிறிஸ்துக்கு முன்னாடியே 4000 இல்ல, மொத்தமே சேர்த்து 4000மா? ஐயோ ஆண்டவரே, நீங்க ஒன்றும் பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்குது. உலகம் உண்டாகி எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க. நான் என்ன உங்களை வந்து திட்ட போறதில்ல, அடிக்க போறது இல்லை. 7000மா? சொல்லுங்க. ஓகே சார், நம்ம வேத பிரகாரமே எடுத்துக்கலாம். வேத பிரகாரம் எடுத்தீங்கன்னா எவ்வளோ? 4 + 2026 அப்படிதானே? 4 ஆனா சயின்ஸ் என்ன சொல்லு தெரியுங்களா? சயின்ஸ் என்ன சொல்லு தெரியுங்களா? உலகம், அதாவது மனுஷன் இந்த உலகத்துல வந்து 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கான். எவ்வளவு வருஷம் முன்னாடி? 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி. வேணாம், சயின்ஸே வேணாம். சயின்ஸே பைபிள் தான் நமக்கு சயின்ஸ். ஆமென். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குதத்தம் எங்கே? ஸ்டேட்மெண்ட். இப்ப நம்மளுக்கே இந்த சில டைத்துல இந்த டவுட் வருது. அவர் வரன்னு சொல்லியிருக்கிறார், எப்போ வர்றாரு? நம்ம எப்போ வர்றாருன்னு நினைக்க தெரியுமா? எப்போ நம்ம அப்பேற்பட்ட காரியங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் பொழுது. அது அப்படி அந்த யோசனை எப்போ வரும் தெரியுமா? அப்பா நீங்க வர்றேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, நீங்க எப்போ வருவீங்க? எதனால? குடும்பத்தில் வருகிற உபத்திரவங்கள், கணவன் மூலமாய் வருகிற உபத்திரவங்கள், பிள்ளைகள் மூலமாய் வருகிற உபத்திரவங்கள், சரீரத்தில் உண்டாகிற பலவீனங்கள், வியாதி வேதனை எல்லாம், அந்த கடன் சுமைகள், தாங்கக்கூடாத பாரியங்கள், தலை குனிவுகள், வெட்கம், இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் அப்போ உலகத்தனா என்ன சொல்ல என்ன தெரியுமா? என்னது? எப்ப நான் சாவேன் அன்ட்டு உலகத்தான் சொல்லுவான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கும் பொழுது, ஒருவேளை இருக்கும் பொழுது வருகிற யோசனை தான், எப்ப நீங்க வருவீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம காஸ்பல் எல்லாம் சும்மா போனா கூட சொல்லுவோம், வசனம் வெளிப்பட்டு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்றமா இல்லையா? சீக்கிரமா எப்போ வர்ற? அதுதான் பரியாசக்காரர் கேட்கிறார். அவபக்தி உள்ளவன், தேவன் இல்லாதவன் கேட்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? வர்றேன்னு சொன்னாரு, எப்போ வர்றாரு? இதுதான் கேள்வி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இப்படி கேள்வி கேட்கிறாருல்ல, அவர் வர்றேன்னு சொன்னாரு, என்ன சொல்றது? அவர் வருகிறேன்னு சொல்றவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பாய் வருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல 3ஆம் யுத்தம் நடக்குதோ இல்லையோ, எருசலேமில் தேவாலயம் கட்டுறாங்களோ இல்லையோ, ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்புறாங்களோ இல்லையோ, ஆனால் ஒன்னே ஒன்று மாத்திரம் காரியம் நடப்பது மிக மிக 100% உண்மை. என்னால் அவர் கண்டிப்பா வருவேன் என்று சொன்னவர் கண்டிப்பாக வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் எது நடக்குதோ இல்லையோ, ஆனால் கர்த்தருடைய வருகை மாத்திரம் நடந்தே தீரும். அல்லேலூயா. சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் அவர் வருகிறார். ஆமென். அல்லேலூயா. போன வாரம் செய்தில கூட பார்த்தோம், அத்தி மரத்தினால் நீங்கள் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே துளிர் விட்டு கிளைகள் தோன்றிச்சுன்னா என்ன ஆச்சு தெரியுமா? அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. ஆமென். கோடைக்காலம் வரப்போகிறது. ஆமென். அல்லேலூயா. இப்போ இப்படி கேட்கிற இவர்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை கொடுக்கிறார். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குதத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது முதல் இருந்த விதமாகவே இருக்கிறது. அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது, இவங்க 3 பிதாக்கள் 3 தான். அப்படிதானே? இவங்க 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. ஆனால் என்ன இருக்கு தெரியுமா? அப்போத்துல இருந்து நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னது? அவர் வருவாரு.
அவர் வருவார், கிறிஸ்து வருவார்னு சொல்லி எங்க வந்திருக்கிறாரு. இதுதான் என்ன தெரியுங்களா, இந்த பரியாசக்காரருடைய ஸ்டேட்மெண்ட். இந்த பரியாசக்காரருக்கு நான் சொன்ன இன்னொரு வார்த்தை என்னது, அவபக்தி உள்ளவன், தேவ பக்தி இல்லாதவர்கள் சொல்லுகிற ஒரு காரியங்கள். இவர்களோடு கூட சேர்த்து கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் எழும்பி இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் சில காரியங்களை இந்த வசனத்தின் மூலமாகவே திருஷ்டாந்தங்களாக அவர் சொல்லுகிறார். ஆமென். என்ன திருஷ்டாந்தம்? அவர் வருவார், வருவேன் என்று சொன்னவர் கண்டிப்பாய் வருவார் என்று சொல்லி ஏற்கனவே திருஷ்டாந்தங்களாய் நடந்த காரியங்களை சொல்லி இருப்பதனாலே அவர் வருவது நடப்பது கட்டாயம். ஆமென். முதலாவது திருஷ்டாந்தத்தை நம்ம வாசிக்கலாமா? வாசிங்கள். 2 பேதுரு 2 வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே நியாயத்தீர்ப்புக்கு. இப்போ இப்படி பரியாசம் பண்றாங்கல்ல, கவனிக்கிறீங்களா? வசனத்தை கவனிக்கிறீங்களா? பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு தேவன் ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். என்ன பரியாசம் சொல்லுங்க, என்ன பரியாசம்? இயேசு வருவான்னு சொன்னீங்களே, எங்க? 2026 வருஷம் ஆயிடுச்சு, அதாவது 6026 வருஷம் ஆயிடுச்சு. ஒண்ணு எங்க? என்னது? பரியாசம். இந்த பரியாசக்காரனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. 7வது வசனம். அதாவது மன்னிக்கணும், 2 பேதுரு 3 வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரியாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாத, வருதுங்களா? இங்க வார்த்தை வருதுங்களா? தேவ பக்தி இல்லாத நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவபக்தி இல்லாதவர்களுக்கு, தேவ பக்தி இல்லாதவர்களுக்கு, பரியாசக்காரருக்கு தேவன் ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவனாகிய உனக்கும் தேவன் ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே என்று பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு தேவன் அவர் வருவார் என்கிறதான ஒரு காரியங்களை அவர் செய்ய போவதற்கு முன்பதாக அவர் செய்த சில காரியங்களை அவர் வருவார் என்பதற்கான அடையாளங்களாக அவர் வைத்து போயிருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சிட்டீங்களா? கொஞ்சம் அப்படி நானே கொஞ்சம் ஹார்டா சொல்லிட்டேன். நான் மறுபடியும் சொல்லேன். அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார் என்கிற ஒரு காரியங்களை முன் அடையாளங்களாக தேவன் ஏற்கனவே செய்து வைத்து விட்டார். அந்த செய்து வைத்துவிட்ட காரியங்களை யாருக்கு நம்ம சொல்ல போகிறோம்? வருவார் என்று கேட்கிற அவர்களுக்கு நாம் பதிலாக சொல்லிவிட்டு அவர் வரப்போகிறது நிச்சயம் என்பதை நாம் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இப்படி கேள்வி கேட்கிற இந்த பரியாசக்காரருக்கு தேவன் சொல்லுகிற வசனம் என்ன தெரியுங்களா? அதுதான் 2 பேதுரு 2 முதலாவது எடுத்துக்காட்டாக 4வது வசனத்துல வாசித்தோம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்துட்டார். ஆமென், அல்லேலூயா. இது என்ன தெரியுமா? இந்த வித்தியாசம் தேவ பக்தி இல்லாத தூதர்களுடைய கூட்டத்திலேயும் நான் கொஞ்சம் டச் பண்ணிட்டு போயிடுறேன். ரொம்ப ஆழமான ஒரு காரியங்கள் ஏற்கனவே தெரியும். எசேக்கியேலை நாம் அந்த வாசிக்கிறோம். கர்த்தருக்கு விடிவெள்ளி சொல்ல தெரியல, ஏற்கனவே நம்ம வேலைக்கிழமை வாசிச்சோம். வேணா எசேக்கியேலை நம்ம வாசிக்கிறோம். விடிவெள்ளி, அதாவது நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு மேலாக என்ன பண்ணுவேன்? சிங்காசனத்தை பயப்பேன்,
வானத்துக்கு மேலே, அதாவது அவரை தேவன் என்று அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை இல்லாம தனக்கு செலுத்த வேண்டிய மகிமையாக அந்த தூதர்கள் கூட்டம், அதாவது ஒரு தூதர் லூசிபர் என்கிற தூதன் தான் அவனுடைய பேர், என்ன பண்ணா தெரியுங்களா? தேவன் அவங்களை தள்ளி போட்டார். ஆமென். தள்ளி என்ன பண்ணிருக்க தெரியுங்களா? பாதாளத்திலே அவர் சங்கிலிகளாக கட்ட வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தூதனுக்கே தேவன் ஒரு நியாய தீர்ப்பை ஏய்த்து வைத்திருக்கிறார். இது என்னது? நடந்து முடிந்து விட்டது. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, வாசிங்கள். பூர்வ காலத்தில், அதாவது பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ள நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ண. இது என்னது? உங்களுக்கு நல்லாவே தெரியும். நோவாவுடைய காலத்தில் ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் என்று சொல்லி நம்ம தெரியும். தேவன் என்ன பண்ணாரு? தேவன் அங்கே ஒரு நேரத்தை வைத்தார். என்னது? இன்னும் 120 நாட்கள் என்கிற ஒரு நேரத்தை அவர்கள் வைத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இருந்த நோவோடு கூட இந்த அவபக்தியுள்ள ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்தாங்களா? இல்ல, பரியாசம் பண்ணினார்கள். சொன்னிய என்னது? 120 நாள்ல கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இந்த உலகத்தை அழிப்பாருன்னு சொல்லி தேவன் சொன்னார். செஞ்சாரா இல்லையா? தேவன் என்ன பண்ணாரு? ஒரு ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து அந்த உலகத்திற்கு தேவன் ஒரு முடிவை உண்டு பண்ணினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே சோதோம் குமாராவினுடைய காரியத்திலேயே நாம் இங்கே பார்க்க முடிகிறது. வாசிங்கள், அடுத்த வசனத்தை வாசிங்கள். 6ஆம் வசனம். சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு தீர்த்து பிற்காலத்தில் ஓபக்தியா நடப்பவைகளை அவைகளுக்கு திருஷ்டாந்தங்களாக வைத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அழிப்பேன், நான் நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அதற்கு அவபக்தி உள்ள ஜனங்கள் எங்க அழிச்சாரு? எப்போ? நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? பரியாசம் பண்ணினார்கள். இந்த பரியாசம் பண்ணின கூட்டத்திற்கு தேவன் என்ன பண்ணிட்டா தெரியுங்களா? ஒரு பதிலை தேவன் கொடுத்தார். ஆமென். சொல்ல பிரகாரம் என்ன பண்ணாரு? அந்த தூதர்களை சங்கிலியினாலே கட்டி ஒரு நியாயத்தீர்ப்பு பாதாளத்தில் தேவன் அடைத்து போட்டுட்டார். 2வது என்ன தெரியுங்களா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நோனவைகள் தோட்டங்கள் எல்லாம் பொல்லாங்க என்று கண்டு தான் மனுஷனை உண்டாக்குனதற்காக அவர் என்ன பண்ணாரு? மனஸ்தாபப்பட்ட அவருடைய இருதயத்திற்கு எப்படி விசாரமா இருந்தது. அதனால என்ன பண்ணா தெரியுங்களா? தேவன் உலகத்திற்கு, முந்தைய உலகத்திற்கு ஒரு முடிவை தேவன் கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே லோத்தினுடைய காரியத்தில் சோதோம் குமாரா அவங்களுடைய பாவம் பார்த்தீங்கன்னா வானபரியந்தம் எட்டின அவர்களுடைய பாவங்களை தேவன் என்ன பண்ணாருன்னா சோதோம் குமாராவுக்கும் தேவன் ஒரு முடிவை கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே பதிலை தான் தேவன் இப்பொழுது அங்க பேதுருவிலே சொல்லப்பட்ட பரியாசக்காரருக்கு சொல்லுகிறார். என்ன சொல்ல தெரியுங்களா? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? அல்லேலூயா. அவர் இன்னும் வரல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அதே அதிகாரத்தில் தாமதிக்கிறார் என்கிற வசனத்தை நீங்கள் வாசிங்கள். தாமதிக்கிறார். அவர் வராம என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுங்களா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ, தேவன் வரலதான். பரியாசங்காரன் பரியாசம் பண்றான். அதுக்கு இப்ப என்ன இருக்குது? பதிலா தான் இருக்குது. கர்த்தர் என்ன பண்றாரு? வராம தாமதிக்கிறார். அல்லேலூயா. அவர் ஏன் வராமல் இன்னும் வராமல் இருக்கிறார் தெரியுமா? தேவன் அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் தம்முடைய ரட்சிப்பை அவர் வெளிப்படுத்த அவர் இன்றைக்கும் அவர் தாமதித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஏன் வராமல் இருக்கா தெரியுங்களா? அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் இந்த நாள் மட்டுமாய்
அது எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால தான் நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு 20 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் வந்திருந்தாருன்னா 20 வருடங்களுக்கு முன்பதாக நம்மளாம் இங்க ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிற, ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. நாம் என்ன பண்ணிருப்போம்? நரகத்துக்கு தான் போயிருப்போம். ஆமென். அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள். நாம் தாமதிக்கிறார் சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பணும். அல்லேலூயா. இங்க 2 காரியங்கள். தேவன் இந்த மனுஷனை படைக்கும் போது எப்படி படைச்சா தெரியுமா? எப்படி படைச்சா சொல்லுங்க. மனுஷனை உண்டாக்கும் பிரதர் பியூட்டிஃபுல். அவர் தம்மை உண்டாக்கும் போது அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தின்படியே உண்டாக்கப்பட்டவர்கள் தான் நாம். ஆமென். மற்றதெல்லாம் வார்த்தையினால பண்ணாரு, ஓகே. ஆனா உன்னையும் என்னையும் கர்த்தர் எப்படி படைத்தா தெரியுங்களா? அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியேயும். அப்ப நம்மெல்லாம் யாரு? அவருடைய பிள்ளைகள். அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். ஆமென். அல்லேலூயா. நாம் மாத்திரம் கர்த்தர் படைக்கல, தேவனை அறியாதவர்களையும் படைத்தது கர்த்தர் தான். அல்லேலூயா. அந்த ஆத்மாவானது கெட்டு போக கூடாது. ஏன் தாமதிக்கிறார்? 2 காரியங்கள் இருக்குது. ஒண்ணு, ஒருவரும் கெட்டு போக கூடாது. 2வது, எல்லோரும் மனம் திரும்பணும். இப்போ நம்ம செகண்ட் லிஸ்ட்ல நம்ம இருக்கோம். கெட்டு போகிறவர்களுக்கு தேவன் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார், மனதிர்களுக்கு தேவ ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம அடிமை சொல்ல, கெட்டு போனவருக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறது தெரியுங்களா? ஒரு பிசாசும் அதனுடைய ராஜ்யத்திற்கான நரகத்தை அவர் வைத்திருக்கிறார். மனம் திரும்பிய உனக்கும் எனக்கு தேவன் தேவ ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அதற்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், அதற்காக தான் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. அவரோடு கூட இழுப்பதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அவர் தாமதிக்கிறாருங்க. தாமதிக்கட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒருவரும் கெட்டு போக கூடாதுங்க. நான் சொன்னல, அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயல்படியும் உருவாக்கப்பட்டவன். இப்ப நம்முடைய பிள்ளைகள், இப்ப எனக்கு ஸ்மைல்ஸ் இருக்கிறான், ஷாலோம் இருக்கிறான், நீங்களும் இருக்கிறீங்க. நான் எப்பாவது என் பிள்ளைகளுக்கு அவன் கெட்டி எப்படியாவது நாசமாய் போயிட்டோன்னு நினைப்பனா? உண்மையான தகப்பன் நினைப்பானா? அவர் யார் தெரியுங்களா? அவர் பரமபிதா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பிதாவானவர் தன்னுடைய சிருஷ்டியாக உன்னையும் என்னை எப்படியாவது கெட்டு நரகத்துக்கு போகணுன்ட்டு அவர் விருப்பப்படுவாரா? ஏன்னா விருப்பப்படுவாருங்களாங்க? சொல்லுங்க. ஏன்னா அவர் வந்துட்டா என்னது? 2 காரியம். ஒன்னு நரகம், இன்னொன்னு பரலோகம். தேவன் இல்லாம தேவன் அறியாம இருக்கும்போது என்னது? யாரு? 2 பேருமே, நம்ம 2 பேருமே யாரு? அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஒரு சிருஷ்டி நரகத்திற்கும் ஒரு சிருஷ்டி பரலோகத்துக்கும் போறதுக்கு பிடிக்குமா? ஒரு நல்ல தகப்பனுக்கு பிடிக்குமா? சொல்லுங்க. கிடையாது. அதனால தான் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இப்ப இந்த பரியாசக்காரருக்கு வேதம் கொடுக்கிற காரியம் ஏற்கனவே 3 உதாரணங்களை சொல்லி, என்னது? சங்கிலிகளால கட்டி பாதாளத்தில் செஞ்சு முடிச்சிட்டாரு. தேவன் பழைய உலகத்தை என்ன பண்ணார்? முந்தின உலகத்தை என்ன பண்ணார் தெரியுங்களா? ஜலத்தினால என்ன பண்ணினாரு? ஒரு முடிவை உண்டாக்கினார். பாவத்தினால அக்கிரமத்தினால உயர்த்திருந்த சோதம் குமாரை தேவன் என்ன பண்ணாரு? அக்கினினால சுட்டெரிச்சிட்டாரு. இவையெல்லாம் நடந்து தீர்ந்தது போல அங்கே பேதுருவும் சொல்லுகிறார், இப்போ அவர் வந்தாருன்னா அவர் இந்த உலகத்திற்கு தேவன் ஒரு நியாய தீர்ப்பு என்ன தெரியுமா? இந்த உலகத்தை தேவன் அக்கினிக்கு இரையாக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்கள் மேலுமா அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாமா? 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நான் இந்த சில 2-3 காரியங்களை சொல்லி நான் முடித்து, இப்போ இந்த உலகம் இருக்குது இல்ல? ஹலோ, இந்த உலகம் இருக்குது இல்ல? இந்த உலகம் என்ன பண்ண போது? கண்டிப்பாய் அழிய போகிறது. இது எப்போ நடக்குன்னா அவர் வரணும்.
அவர் வந்துட்டா என்னது? ரெண்டு காரியங்கள். ஒண்ணு, இந்த உலகம் அழிய போகுது, நமக்கு நியாய தீர்ப்பு. அப்ப இந்த உலகம் எப்பொழுது வர இருக்கும்? எப்பொழுது அக்கினிக்கு இரையாக போகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் தான், அதாவது இந்த பேதுரை தான் நான் நினைக்கிறேன் அவர் அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்கிற வார்த்தையை நான் தெரிந்து கொள்கிறோம். ஆமென். வெளிப்படுத்த நம்ம வாசிக்கிறோம், அது இல்லாமல் போயிட்டோன்னு நம்ம வாசிக்க போகிறோம் அந்த வசனத்தை. ஆனால் இப்பதான் பேதுரை தான் நமக்கு சொல்றாரு, இந்த உலகம் நம்ம வாழற இந்த உலகம் கூட எதுக்கு தெரியுங்களா? அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ எப்போ வரல இந்த உலகம் இருக்க போகுது, அதற்கு முன்பாக நடக்க வேண்டிய காரியங்களை மாத்திரம் நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஆமென். நம்பர் ஒன், இயேசு வரணும். முதலாவது நியாய தீர்ப்பு என்னது? ரகசிய வருகை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சொத்தருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து வருவார். ஆமென். வாசிங்க. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அதாவது கர்த்தர் இங்க வரப்போறது கிடையாது, நம்ம தான் ஏறி போக போகிறோம். ஆமென். அந்த இதுதான் என்னது? ரகசிய வருகை. மத்தேயுல இதுக்கு ரகசிய வருகை தான் சொல்லிட்டு அதற்கு ஒரு மூலதானமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வாசிங்கள். எடுத்தவர்கள் வாசிங்கள். எடுத்துட்டீங்களா? ரகசிய வருகை 44, 24, 44. நீங்க நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆயாதலால் நீங்கள் என்ன பண்ணுங்க? நினையாத நாழிகை ரகசியம். எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. எப்போ வருவாருன்னா சொல்லுவார், திருடம் வர்ற மாதிரி வருவார், ஆனால் நினையாத நாழிகை. அதனால தான் என்ன தெரியுங்களா? ரகசிய வருகை. ஆமென். ஓகே. சோ இது என்னது? நடந்து தீர வேண்டும். அப்போ வரல என்ன இருக்கும்? இந்த உலகம் அப்படியே இருக்கும். ரெண்டாவது, ரகசிய வருகைக்கு பின்பு 7 வருஷம் அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடக்கும். அப்போவும் இந்த உலகம் இருக்கும். அல்லேலூயா. அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு பிறகு யாருன்னா நம்ம எல்லாம் எங்க இருப்போம் தெரியுமா? ரகசிய வருகையிலேயே நாம் பரலோகத்திற்கு நாம போயிடுவோம். ஆமென். ஆயத்தமா இருக்கீங்களா? நேற்று பாஸ்டிங் பிரேயர்ல ஒரு கேள்வி கேட்டேன். இன்றைக்கு இப்போ கர்த்தர் நான் வர்றேன்னு சொல்றேன்ட்டு அவர் சொல்றாருன்னு வச்சுங்களேன், யாரெல்லாம் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க சொல்லுங்க. அதே கேள்வி நான் இப்பொழுதும் இங்க வைக்கிறேன். அவர் ரெடிங்க, இப்போ வரேன்னு சொல்றாரு. உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உண்மையுள்ள மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் போறது ஐம் ரெடி. நான் ப்ரேயர் பண்ணும்போது நான் இப்படி பண்ணியிருக்கேன். என்னுடைய சொந்த வாழ்க்கையில், ஆண்டவரே எனக்கு பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை, பசங்க ஒன்றும் செட்டில் ஆகலை, லைஃப்பில் செட்டில் ஆகலை, சிஸ்டருக்கு ஒன்றும் வயசாகலை, சாகிற வயசும் கிடையாது, இதெல்லாம் இருக்குது. எப்பா இருக்கிறாங்க, சப் இருக்குது, அங்கே இடம் ரெடின்னா இன்னைக்கு கூட்டுக்கோ, நான் ரெடின்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. நான் ரெடி. அப்போதான் நீங்கள் அங்கே எனக்கு ரெடி பண்ணிட்டீங்களன்னா சொல்லுங்கள், இப்போயே கூட கூட்டின்னு போயிடுங்க, நான் வர்றேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் வர்றாருங்க. யாரெல்லாம் அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடலாமா? இதோ நான் வருகின்றே, சீக்கிரமாய் வருகின்றே, இதோ நான் வருகின்றே, சீக்கிரமாய் வருகின்றே. பாடலாமே? அதோ இயேசு மேகங்களில் வரும் வேளையும் வேறுமே, அதோ இயேசு மேகங்களில் வரும் வேளையும் எல்லாரும் பாடலுடைய கருத்தை உணர்ந்தப்படும். அல்லேலூயா மரணாதா, அல்லேலூயா மரணாதா, அல்லேலூயா மரணாதா, அல்லேலூயா மரணாதா, மரணாதா, அல்லேலூயா, அல்லேலூயா மரணாதா, மரணாதா, அல்லேலூயா, அல்லேலூயா மரணாதா. அல்லேலூயா. கர்த்தர் வரப்போகிறார். அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
அவர் தாமதமாயிராமல். ஆமென். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லோரும் மனம் திரும்புங்கள். ஒரு வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம். மத்தேயு 24. உலகத்தின் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் வசனம் சொல்லுங்க பிரதர். 14 மறுபடியும் வாசிங்கள். 3 காரியங்கள் நடக்கணும் இல்ல. ஒன்னு என்னது? ஒருவரும் கெட்டு போக கூடாது. 2வது எல்லோரும் மனம் திரும்பணும். இப்போ அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள். ராஜ்யத்தினுடைய எந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இது எப்போ சாட்சியாக பிரசங்கிக்கப்பட்டு முடிகிறதோ அப்பொழுது என்ன வரும் தெரியுங்களா? அவருடைய ரகசிய வருகை வரும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். சபையானது பரலோகத்துக்கு ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். கைவிடப்பட்டவர்கள் இங்கே தான் இருப்பார்கள். ஆமென். அந்த கைவிடப்பட்டவர்கள் ஒரு கூட்டம் தான் என்னது? அவபக்தி உள்ளவர்கள். ஆமென். தேவனை என்று மறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து அவரை பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தார். அல்லேலூயா. 7 வருட அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி இந்த உலகத்திலே நடக்கும். 7 வருட முடிவிலே கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் பரலோகத்திலே நடந்த பிறகு அவர் மறுபடியும் பூலோகத்திற்கு வருவார். ஆமென். அல்லேலூயா. வந்து இங்கே மீண்டுமாய் கைவிடப்பட்டவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கைவிடப்பட்ட நியாயப்பர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை வைத்து தேவன் இயேசு இதே பூமியை, யாரு? இதே பூமியை என்ன பண்ணுவாரு? 1000 வருஷம் அரசாளுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த 1000 வருஷத்துக்கும் 7 வருஷத்துக்கும் இதே பூமி இருக்குது. அது மேற்பட்ட ஒரு 1000 வருட அரசாளுகை இருக்கும். ஆமென். அதுல நம்ம இருப்போம்னா நம்ம இருப்போம். 2 ஷட்டில் பரலோகத்துக்கு போவோம், பூலோகத்துக்கு வருவோம். தேவன் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 1000 வருட அரசாங்கத்திற்கு பின்பு வெள்ளை சிங்காசனம் என்கிற ஒரு காரியம். என்ன வாசிங்கள்? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை மாத்திரம் கண்டிப்பாக நாம் வாசிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் மேல் வீற்றிருக்கிறேன் கண்டேன். இப்பதான் என்ன நடக்க தெரியுங்களாலோ? நம்ம புதிய வானம் புதிய பூமிக்கு கடந்து போவதற்கு முன்பதாக இந்த நாள் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இருந்து வந்த இந்த வானமும் பூமியும் போல் தெரியுங்களா? அப்பொழுதுதான் அதன் மேல் வீற்றிருக்கின்றேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடமில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. 14வது வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினிலே தள்ளப்பட்டது. இதுதான் 2ஆம் மரணம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் தேவன் உருவாக்க போகிறார். ஆமென். அந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ளாய் உருவாக்குவதற்கு போவதற்கு முன்பதாக இப்போது இருக்கிற இந்த வானத்தையும் இந்த பூமியும் தேவன் அக்கினிக்கு ஒப்பு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, முடிக்கணும், செய்தி முடிக்கணும். அவர் வருவேன் என்று சொல்லவர், அவர் சீக்கிரமாய் வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? ஒரே ஒரு வசனம், அதே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு
நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், பேதுரு மாத்திரம் இல்லை, அது ஊழியக்காரனாய் சகோதரனாய் உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு காரியம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அதுக்காக என்ன பண்ணுமோ, ஆயத்தத்தோடு காத்திருப்போம். அல்லேலூயா. 14வது வசனம், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருக்க கடவும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு முக்கியமாக அவர் வரப்போகிறார். அவர் தாமதிப்பது உன்னுடைய நன்மைக்கு. அல்லேலூயா. அவர் தாமதிப்பது நம்முடைய நன்மைக்கு. அல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாருங்க. ஏன் எக்ஸ்டெண்ட் பண்றா தெரியுங்களா? அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அல்லேலூயா. வருவேன் சொன்னாரு, வருவார். எப்படி முந்தின வானம் அழிஞ்சு போயிடுச்சோ அப்படியே வரும். இப்போது இருக்கிற வானம் அழிய போகிறது. ஆமேன். அதற்கு நாளை தேவன் குறிக்கிறார். அல்லேலூயா. நாம் புதிய வானத்திற்கு புதிய பூமிக்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆமேன். நாம் யார் தெரியுங்களா? புதிய வானத்தையும் புதிய பூமியை சுதந்திரத்துக் கொள்ள இருக்கிற சுதந்திரவாளிகள். அவர் வர இருப்பதனாலே அவர் வருகைக்காக நாம் என்ன பண்ணுவோம்? காத்திருப்போம், ஆயத்தமா இருப்போம். ஆமேன். அல்லேலூயா. வாசனம் சொல்ல, ஆயத்தப்படு, உன்னோடு கூட ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, அவர் வருவேன் என்று சொல்லவர் கண்டிப்பாய் வருவார். அவர் சந்திக்க ஆயத்தமாகவும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கேட்ட வசனங்களுக்காக கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மேகங்கள் நடுவில் இயேசு வரும் நான் என்றோ என்றோ, மேகங்கள் நடுவில் இயேசு வரும் நான் என்றோ என்றோ, சந்திக்க ஆயத்தமானே. அல்லேலூயா. சந்திக்க ஆயத்தமானே. அல்லேலூயா, அல்லேலூயா. மேகங்கள் நடுவில் இயேசு வரும் நான் என்றோ என்றோ, மேகங்கள் நடுவில் இயேசு வரும் நான் என்றோ என்றோ. அவர் வருவேன் என்று சொன்னவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து அவர் இறங்கி வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது விழுந்திருப்பார்கள். முன்பு உயிரோடு இருக்கிற நாமும் கூட அவரை சந்திக்க மேல் மேல் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்போது சகல ஜனங்களும் அவர்களுக்கு முன்பதாக சேர்க்கப்படுவார்கள். ஆமென். அவர் நம்மை சேர்த்து கொள்கிற நாள் வெகு சீக்கிரம். ஆமென். விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆயத்தமாவோம். நம்மோடு கூட ஒரு கூட்டத்தையும் கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவர். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, தர்மியான நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய இரக்கத்தினுடைய ஐஸ்வர்யத்திற்காக நன்றி இயேசுவே. நீர் உம்மை கர்த்தாவே நீர் தாமதித்து கொண்டிருக்கிற ஐயா. உம்முடைய தாமதம் கர்த்தாவே, ஒருவேளை அது முடிவாய் இருந்தபோது கர்த்தா நாங்கள் அழிந்து போயிருப்போம். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாயிருந்து நம்முடைய இரக்கத்தினால் எங்களை ரட்சித்து கொண்ட கிருபைக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய ராஜ்யத்தினுடைய சுதந்திரவாளிகளாக நீர் எங்களை மாற்றி கொண்டிருக்க தாவதற்கு நன்றி. அதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம்யா. அந்த நாளை நீங்கள் சீக்கிரமாய் வரப்போகிறீர். உண்மை நாங்கள் எதிர்கொள்ள அனுதினமும் உங்க தாவை கரைத்திரையற்றவர்களாய், பிழையில்லாதவர்களாய், மாசற்றவர்களாய், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தாவே உமக்காக நாங்கள் வாழ, உமக்காக நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தராகிய நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
நீங்களும் எங்களை பார்த்து நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள்னு சொன்னீரே கத்தாவே. அந்த வசனத்திற்கு பயந்து, வார்த்தைக்கு பயந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கத்தாவே அப்படியாய் கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்த கிருபை செய்யுங்கப்பா. கத்தாவே அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். தாகத்தோடு, ஏக்கத்தோடு, பலவீனங்களோடு கத்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய சமூகத்தில் நினைக்கிறோம் ஐயா. கிறிஸ்துவின் தேவன் தாமே உங்கள் குறைவில் எல்லாம் நிறைவாக்குற தேவன். எல்லா குறைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நீங்கள் நிறைவாக்குங்க. ஓ, குடும்பத்திலே சமாதானத்தையும், கணவர் பிள்ளைகள் மத்தியிலே ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை நீங்கள் தாருங்க. எல்லா கடன் சுமைகளையும் நீங்கள் மாற்றுங்க. சிறுமையை நீங்கள் மாற்றுங்க கத்தாவே. சரீரத்தில் வியாதியோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்யா. பரிபூர்ண சுகத்தை, பரிபூர்ண விடுதலையை நீங்கள் தரும்படியாக கெஞ்சுகிறோம்யா. விசேஷமாக மருத்துவமனை இருக்கிற கத்த ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பணகனுடைய படுக்கையை நீங்கள் முற்றிலுமாய் மாற்றும்படியாக கெஞ்சுகிறேன். எல்லா நாட்கத்தை சுகர் லெவலை நீங்கள் நார்மலாய் கொண்டு வாருங்க. இருதயத்தினுடைய ஆக்டிவிட்டியை நார்மலுக்கு கொண்டு வாருங்க. இந்த லங்ஸில் இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க. ஓ, ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல கத்தாவே அப்படியாய் கத்தாவே நீர் மகனை நீர் மாற்றும்படியாக கெஞ்சுறங்க தாவே. சோத்திரம். அப்படியாய் விசேஷமாக எஃப்சிக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. கத்தாவே தன் நல்லுருக்கு சல்லுருக்கு செல்லுகிற வாழ்க்கையிலே கத்தாவே ஓ உலகத்தால் கரைப்படாதபடி, ஓ பிழையில்லாமல் கத்தாவே தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள பரிசுத்தமாக எமக்கு வாழ கிருபை செய்யுங்க. அப்படியாய் வேலைக்கு சென்று குறை பிள்ளைகளுக்கு வேலையில் நல்ல ஒரு வருமானத்தை நீ உண்டாக்கி தாருங்க. நல்ல ப்ரமோஷன்ஸ்களை நீங்கள் உண்டாக்கி தாருங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நீங்கள் கத்தான் வேலையை நீங்கள் தாருங்க. படித்து வேலையும் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை நீ தரும்படியாக கெஞ்சிருங்க தாவே. சோத்திரையா. ஓ, வீடுகள் ஆளுக்கு நீங்கள் வீடுகளை கட்டி தருவீங்க, தரும்படியாக கெஞ்சிருங்க தாவே. சோத்திரம். பிரயாணத்தைகளோடு இருக்கிற பிள்ளைகளை பிரயாணத்தில் கத்தோடுக்கிற பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக கெஞ்சிருங்க தாவே. ஓ, நாங்கள் உலகத்துக்குள்ளே கடந்து சென்றாலும் உலகம் பாமிசம் பிசாசு எங்களை கரைப்படுத்தாதபடிக்கு நாங்கள் உமக்குள்ளாய் நாங்கள் வாழ கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் அணிக்கையும் நம்முடைய கூட என்றென்றைக்கும் இயேசுவின் வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord.